அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற நவம்பர் டிசம்பர் 2024க்கான ஃபஸ்ட்டு செமஸ்டர் இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி ரெகுலேஷன் 2021 CY3151 இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து நாளைக்கு இருக்கும். இந்த எக்ஸாமில் கண்டிப்பாக மறக்காமல் இதெல்லாம் பண்ண பாருங்கள். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே நல்ல மார்க்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லை அப்படின்னாலும் இந்த மெத்தட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களால் வந்து ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2021 ஃபஸ்ட்டு செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இருக்கும். இப்போ வரைக்கும் உங்களுக்கு டைம் வந்து நிறைய இருந்திருக்கும், நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், எக்ஸாம் கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டுருவாங்கன்ட்டு. மெஜாரிட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக வந்து கஷ்டமாக கேட்டது கிடையாது, ஈஸியாக தான் கேட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஹையர் எக்ஸாம் கொஸ்டினில் தான் கொஞ்சம் டிஸ்ட் மாதிரி உங்களுக்கு கேட்பாங்க. அது டிஸ்ட்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, சப்டிவிஷன்ஸ் கொஸ்டினாக இருக்கும். ஆனால் நீங்கள் எழுத போகிற கரண்ட் பேப்பர் தான். ஸோ அதனால் உங்களுக்கு மெஜாரிட்டியாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் எல்லாருமே கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் படித்த கொஸ்டினை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸ்லாம் வரணும். அந்த ஈக்குவேஷன்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் வந்து பிளாக் கலர்லையோ இல்லாட்டி வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக வந்து ஹைலைட் பண்ணி காட்ட பாருங்கள். சப்போஸ் அதில் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியான ஈக்குவேஷனே வரல அப்படின்னாலும் நீங்கள் வந்து நெட்டில் ரெஃபர் பண்ணி ஒரு சில இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறப்போ அந்த ஈக்குவேஷனும் ப்ரெசென்ட் பண்ணலாம். அதுபோக ரொம்ப முக்கியமான ஒரு சில டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினை டேரெக்டாக அட்டன் பண்ணுறத விட ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின்னா என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதாவது ஒரு டெஃபினேஷன் மாதிரி கொடுக்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ்னால் ஃபஸ்ட்டு அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஸ்டினை. அதே மாதிரி ரியல் டைமில் அது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாருங்கள். கரண்ட்டில் இப்போ எங்கே யூஸ் பண்ணுறாங்களோ அந்த கான்செப்டே ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் கொடுக்கலாம். எப்பயுமே ஒரு கொஸ்டின் எழுதுறப்போ அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த மாதிரி நீங்கள் டாபிக்ஸும் கொடுக்கலாம். ஸோ பேப்பரை நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி என்ன கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். பேஜஸ் நிறைய கொண்டு போங்க, ஆனால் நீங்கள் தேவையில்லாத கண்டென்ட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு ரிலவெண்ட்டாக இருக்க ஆன்சர்ஸ் மட்டும் கொடுக்க பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் கொடுக்காதீங்க. சப்போஸ் லாஸ்ட் மினிட்ல இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, இன்னும் நீங்கள் படிக்கவே இல்லை அப்படின்னா நான் சொல்கிற ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஃபஸ்ட் யூனிட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். ஸோ மேக்ஸிமம் வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ரிலேட்டடாக இருக்க கண்டென்ட்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, அதில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பாருங்கள். செகண்ட் யூனிட் அப்படின்னா உங்களுக்கு நேனோ மெட்டீரியல்ஸ் கான்செப்ட் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு யூனிட்டில் என்னென்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஜென்ரலாக பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு 11th கொஸ்டினா கண்டிப்பாக ஃபஸ்ட் யூனிட் தான் இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறப்போ நீங்கள் படிச்சிருக்கிறத கரெக்டாக வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக அந்த பாடத்துலேருந்து அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக தான் கேட்டிருப்பாங்க. உங்களால் வந்து அது ரிலேட்டடாக வந்து ஆன்சர் கொடுக்க முடியும். அதாவது நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கல அப்படின்னாலும் அது ரிலவெண்ட்டாக நீங்கள் வந்து உங்களால் வந்து ஓனாக ஸ்டோரி மேக் பண்ணி கூட எழுதிங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் வர சான்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த கொஸ்டினை படிக்காமல் போயிட்டு ஒன்றுமே தெரியாமல் போனீங்க அப்படின்னா இஸ் வாஸ் தேட் இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி போட்டு உங்களுக்கு வந்து கரெக்டாக என்ன கண்டென்ட் கொடுக்குன்னு தெரியாமல் தப்பாக எழுதுவீங்க. அது ஜஸ்ட்டு கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ண முடியும். முக்கியமாக ஒன்று, நீங்கள் ஒன்றும் படிக்கல அப்படின்னாலும் இந்த ஈக்குவேஷன் அதுபோக வந்து ரியல் டைமில் எங்கே யூஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி அடிஷ்னலாக படிச்சுட்டு மெஜாரிட்டியாக மித்தெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிலேட்டடாக எழுதி விட்டீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. அதாவது நீங்கள் இன்னும் ஒன்றுமே படிக்கல அப்படின்னா மட்டும்தான் நான் சொல்கிறேன். மித்தபடி நீங்கள் நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். நான் சொன்ன மாதிரி ஊடல் அந்த ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருக்கிற கான்செப்ட்லாம் கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி மெஜாரிட்டியாக இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸு, அப்ளிகேஷன்ஸ், யூசஸ் இதில் வந்து நிறைய டைம்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் நல்லா பாருங்கள். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியேட் கொஸ்டின் வந்து கேட்பாங்க, 2 டாபிக்ஸை கம்பேர் பண்ணுற மாதிரி. ஸோ அதனால் ஜென்ரலாக ஒரு டாபிக் பார்த்திங்க அப்படின்னா அது ரிலவெண்ட்டாக இப்போ ஒரு கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேட்டரின்னு இருக்குன்னா பிரைமரி பேட்டரி இருக்கும், செகண்டரி பேட்டரி இருக்கும், அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக வந்து கீப் அப் பண்ண பாருங்கள். ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. 16 மார்க்கில் ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். 2 மார்க்கில் ரொம்ப நேரம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண பார்க்காதீங்க. அதே மாதிரி 2 மார்க்கை நல்லா ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். 16 மார்க்கையும் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஒரு கொஸ்டினை ஃபஸ்ட்டு எப்பயுமே இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து உள்ளே கொண்டு போயிட்டு லாஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி அதாவது வந்து கரெக்டாக வந்து முடிக்க பாருங்கள், சம்மந்தம் இல்லாமல் முடிச்சிடாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் டிக் பண்ணாமல் விட்டுருவீங்க. அதை கரெக்டாக வந்து டிக் பண்ண பாருங்கள். ஃப்ரண்ட்டில் அந்த முன்னாடி இருக்கிற அனெக்சர் சீட்டில் எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணாதீங்க, ஒயிட்னர் போடாதீங்க, அடிச்சிடாதீங்க. கரெக்டாக எழுதுறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக எழுத பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஒரு 2-3 தடவை யோசிச்சுட்டு அதை கரெக்டாக வந்து உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், உங்களோட அந்த சப்ஜெக்ட் கூட எல்லாத்தையும் கரெக்டாக போட பாருங்கள். ஃப்ரண்ட் சீட்டில் எந்த மிஸ்டேக்கும் பண்ணாங்க, ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் கரெக்டாக டிக் பண்ணிடுங்க. கொஸ்டின் நம்பராக தெளிவாக போட பாருங்கள். இப்போ 11னா 11A அட்டன் பண்ணிட்டீங்களா, B அட்டன் பண்ணிட்டீங்களா பாருங்கள். நிறைய பேர் வந்து 11A அட்டன் பண்ணலாமா, B அட்டன் பண்ணலாமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்க. சம்டைம்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்படிங்கிறப்ப எதை முதல் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக வந்து ரெண்டாவது அதாவது 11B அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு 11 மட்டும் போட்டுட்டு B போடாமல் விட்டுருவீங்க. ஏன்னா எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணாமல் 11B தான் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த 11Bங்கிறத போட்டுட்டு எழுத பாருங்கள். ஒரு கொஸ்டினை பாதி லேட் இருக்கப்போ மறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவீங்க, அதை லாஸ்ட்டு ஃபில் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் விட்டீங்க அப்படின்னா
மறக்காமல் அதை கரெக்டாக ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ட்ராக்கில் ஓடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மற்றவங்கள வந்து நீங்கள் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி ஓடிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி எல்லாருமே ஓடிடுவாங்க. ஸோ அதனால் உங்களோட ட்ராக் இது இருக்கும், அதில் நீங்கள் கரெக்டாக போயிட்டே இருங்க. ஸோ அதாவது மற்றவங்க ஒரு கொஷினை படிச்சுட்டு இந்த கொஷின் எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அது தோணுனா மட்டும் அதை படிங்க. மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வேலை வந்து நீங்கள் போக மாட்டுறாங்க. அப்புறம் லாஸ்ட்டு பார்க்குறப்போ உங்களுக்கு முன்னாடி அவங்க இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்ஸில் நல்லா வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.